Dear students, yesterday we have to see the properties of the types of vectors. வெக்டர்களினுடைய வகைகளை நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். அப் டு 10 டைப்ஸ். இப்போ நம்ம 11 நிலை வெக்டர். நிலை வெக்டர்கள், பொசிஷன் வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன? பொசிஷன் வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன? நிலை வெக்டர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பொசிஷன் வெக்டர்ஸ் இஸ் a vector which tells about the position of the vector from the origin. Vector is a vector which tells about the position of the vector from the origin. Origin O. ஆதி ஓவிலிருந்து ஒரு புள்ளியின் இருப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற வெக்டர் நிலை வெக்டர் எனப்படும். The position vector is a vector which tells about the position of the vector from the origin. ஆதி ஓவிலிருந்து ஒரு வெக்டரின் இருப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற வெக்டர் நிலை வெக்டர் எனப்படும். This is origin O. ஆதி ஓவிலிருந்து இப்போ ஏங்கிற ஒரு புள்ளி இங்கே அமைஞ்சிருக்கு. இதனோட இருப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற வெக்டர் OA பார், அதுதான் நிலை வெக்டர். ஆதி ஓவிலிருந்து from the origin Bங்கிற புள்ளி எங்க இருக்கு, இதனுடைய இருப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற வெக்டர். ஆதி ஓவிலிருந்து C எங்க இருக்கு, அதனுடைய இருப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற வெக்டர். அப்ப நிலை வெக்டர்னா என்ன? ஒரு வெக்டரின் இருப்பிடத்தை ஆதி ஓவிலிருந்து நிர்ணயிக்கின்ற வெக்டர் நிலை வெக்டர் எனப்படும். The position vector is a vector which tells about the position of the vector from the origin O. ஆதி ஓவிலிருந்து ஒரு வெக்டரின் இருப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற வெக்டர், அது நிலை வெக்டர் எனப்படும். இந்த நிலை வெக்டர்களை எப்படி எழுதலாம்? We can write in small letters. சிறிய எழுத்துக்களை எழுதணும். ஓவை பொறுத்து A இன் நிலை வெக்டர், position vector of A from the origin. எல்லாமே position vector சொன்னாலே origin தான். From the origin, that is OA bar. position vector of A, A இன் நிலை வெக்டர் OA bar. இதை எப்போ நம்ம எப்படி எழுதணும்? ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். position vector சொன்னாலே we can write in small letter. position vector of B, position vector of B, B இன் நிலை வெக்டர் equal to OB bar. position vector of B, B இன் நிலை வெக்டர்னா OB bar, that is B bar. position vector of C, C இன் நிலை வெக்டர் OC bar equal to C bar. ஓகேவா? அப்ப நிலை வெக்டர்கள் அப்படின்னா என்ன? position vector is a vector which tells about the position of the vector from the origin O. ஆதி ஓவிலிருந்து ஒரு வெக்டரின் இருப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற வெக்டர். ஆதி ஓவிலிருந்து அந்த வெக்டர் எங்க இருக்கு, எந்த திசையில் இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற வெக்டர் நிலை வெக்டர். நிலை வெக்டர்னு சொன்னாலே from the origin, ஆதியிலிருந்து தான் குறிப்பிடணும். The position vectors are written in small letters. நிலை வெக்டர்களை சிறிய எழுத்தால எழுதணும். ஓவை பொறுத்து A இன் நிலை வெக்டர், position vector of A from the origin O is OA bar. அந்த OA bar small a bar எழுதலாம். position vector of B, B இன் நிலை வெக்டர் OB bar, that is small b bar. position vector of C, C இன் நிலை வெக்டர் OC bar equal to small c bar. அப்ப இதுதான் position vector. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்தது 12
parallel vectors. Parallel vectors. இணை வெக்டர்கள் இது வேற என்ன சொல்லலாம்? collinear vectors. collinear vectors ஒரே நேர்கோட்டில் அமையும் வெக்டர்கள். parallel vectors or collinear vectors இணை வெக்டர்கள் அல்லது ஒரே நேர்கோட்டில் அமையும் வெக்டர்கள். ஒரே நேர்கோட்டில் அமையும் வெக்டர்கள் அப்படின்னா என்ன? இணை வெக்டர்கள் parallel vectors. இன்னொரு பேர் இருக்கு like vectors. இன்னொரு பேர் என்ன? like vectors அப்படியும் பேர் இருக்கு. parallel vectors என்ன அர்த்தம்? their direction is parallel. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பூஜ்ஜியம் இல்லாத வெக்டர்கள் ஒரே திசையில் செயல்பட்டால் அவற்றுக்கு இணை வெக்டர்கள் என்று பெயர். Two or more non-zero vectors are acting in same direction. Two or more non-zero vectors are acting in same direction ஒரே திசையில் செயல்பட்டாலோ அல்லது they have same line of action or the line of action parallel to one another, then the vectors are called parallel or collinear vectors. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வெக்டர்கள் ஒரே திசையில் செயல்பட்டாலோ அல்லது அவற்றின் செயல்பாடு ஒரே திசையில் இருந்தாலோ அல்லது அவற்றின் செயல்பாடு மற்றொரு வெக்டருக்கு இணையாக அமைந்தாலோ அந்த வெக்டர்களுக்கு இணை வெக்டர்கள் அல்லது ஒரே தளத்தில் அமையும் வெக்டர்கள், ஒரே நேர்கோட்டில் அமையும் வெக்டர்கள் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏ, இது பி, இது சி, இது டி, இ. இப்போ இத்தனை வெக்டர்ஸ் இருக்கு. How many vectors? 3 vectors. AB bar, BC bar, DE bar. These 3 vectors are acting in same direction. இரண்டு அல்லது இதற்கு மேற்பட்ட வெக்டர்கள் ஒரே திசையில் செயல்பட்டாலோ அல்லது ஒன்று, இப்போ ஏபி பார்ன்ற வெக்டர் இன்னொரு வெக்டருக்கு இணையா இருக்கு, டிஇ பாருக்கு இணையா இருக்கு, இப்படி இருந்தாலோ these type of vectors are called collinear or parallel vectors. Okay, two or more non-zero vectors பூஜ்ஜியம் இல்லாத வெக்டர்கள் are acting in same direction ஒரே திசையில் செயல்பட்டாலோ or they have same line of action அவற்றினுடைய திசைகள் எல்லாம் ஒரே திசையில் இருந்தாலோ அல்லது அவற்றின் செயல்பாடுகள் ஒரே திசையில் இருந்தாலோ or the line of action parallel to one another ஒன்றின் செயல்பாடு மற்றொன்றுக்கு இணையாக அமைந்தாலோ then the vectors are called parallel or collinear vectors. அத்தகைய வெக்டர்களுக்கு என்ன பேரு? இணை வெக்டர்கள் அல்லது ஒரே நேர்கோட்டில் அமையும் வெக்டர்கள் அப்படின்னு பேர். ஓகேவா? இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நோட் என்ன நிபந்தனைன்னு கேட்டீங்கன்னா, A bar, B bar are parallel if and only if A bar equal to T into B bar. T னு போடலாம் அல்லது லாம்டான்னு போடலாம், M னு போடலாம், என்ன வேணா போடலாம். Where T is a scalar
a bar equal to tb bar என இருந்தால் மட்டுமே a bar, b bar என்ற இரு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று இணை. ஓகேவா? a bar equal to tb bar என இருந்தால் மட்டுமே a bar, b bar இணையானவை. இது ஒரு நிபந்தனை. இணையானவை. ஓகே. அப்ப a bar ஒரு வெக்டர் இருக்கு, b bar ஒரு வெக்டர் இருக்கு. இது ரெண்டு ஒன்றுக்கொன்று இணை. parallelனா ரெண்டையும் சமப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலர் வர வேண்டும். a bar equal to tb bar. t ங்கிறது ஸ்கேலர். t என்பது ஒரு ஸ்கேலர். a bar equal to m into b bar. a bar equal to lambda into b bar. அப்படி இருந்ததுன்னா ரெண்டு வெக்டர்களை சமப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலர் வரணும். அப்படி வந்ததுன்னா the two vectors are said to be parallel, collinear. a bar, b bar are parallel if and only if a bar equal to tb bar என இருந்தால் மட்டுமே இரண்டு வெக்டர்கள் எப்படி இருக்க முடியும்? ஒன்றுக்கொன்று இணையாக இருக்க முடியும். இது நிபந்தனை. இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோப்ளானர் வெக்டார்ஸ், ஒருதல வெக்டர்கள் பேர். நம்பர் 3 கோப்ளானர் வெக்டார்ஸ், ஒரு தல வெக்டர்கள். அப்படின்னா இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் 3 or more non-zero vectors. 3 or more non-zero vectors. மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பூஜ்ஜியம் இல்லாத வெக்டார்ஸ் are acting in same direction. ஒரே திசையில் செயல்பட்டாலோ or lie on a same plane. lie on a same plane. ஒரே தளத்தின் மீது அமைந்தாலோ then the vectors are called coplanar vectors. coplanar vectors எப்படி தமிழ்ல சொல்றேன்? ஒரு தள வெக்டர்கள், மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பூஜ்ஜியம் இல்லாத வெக்டர்கள். 3 or more non-zero vectors are acting in same direction. ஒரே திசையில் செயல்பட்டாலோ or lie on the same plane. ஒரே தளத்தின் மீது அமைந்தாலோ அந்த வெக்டர்களுக்கு பேரு கோப்ளானர் வெக்டார்ஸ், ஒரு தள வெக்டர்கள் என்று பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், இதனுடைய இணை வெக்டர்களை விட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இது a, b இது ஒரு வெக்டார், c இது ஒரு வெக்டார், e இது ஒரு வெக்டார், mn இங்கே ஒரு வெக்டார். அப்போ 2 or more vectors are acting in same direction or lie on a same plane. மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வெக்டர்கள் ஒரே திசையில் செயல்பட்டாலோ they lie on same plane, அவ்வாறு இருந்தாலோ அந்த வெக்டர்களுக்கு பேர் கோப்ளானர் வெக்டார்ஸ், ஒருதல வெக்டர்கள் பேர். இதை விட இணை வெக்டர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் போதும். இப்போ இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, கண்டிஷன். என்ன கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோட் இஃப் a bar, b bar, c bar are coplanar, ஒருதல வெக்டர்கள், then நம்ம இங்க என்ன எழுதணும்? ரெண்டு வெக்டர்னு சொன்னா ஒரு ஸ்கேலர் வருது. இப்போ மூணு வெக்டர்னா ரெண்டு ஸ்கேலர் வரணும். t into b bar plus m into c bar. ஏதோ ஒரு ரெண்டு ஸ்கேலர். t into b bar plus m into c bar. where t, m are scalar. எப்படின்னு பாருங்க. இப்போ a bar இது ஒரு வெக்டர், b bar, c bar. இந்த மூன்று வெக்டர்கள் ஒரு தளத்தில் அமையணும்னு சொன்னா அதுக்கு கண்டிஷன் இஃப் a bar, b bar, c bar are coplanar vectors, then a bar equal to tb bar, ஏதாவது ஒரு ஸ்கேலர் into b bar plus m into c bar என இருந்தால், t, m என்பன ஸ்கேலர்கள், திசையிலிகள் என இருந்தால் இந்த மூன்றுமே என்ன வெக்டர்கள் சொல்லலாம்? ஒருதல வெக்டர்கள் சொல்றோம். அப்ப இணை வெக்டர்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இணை வெக்டர்னா ஒன்று அல்லது இரண்டு, இதுல எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது பேர் ஒருதல வெக்டர்கள், கோப்ளானர் வெக்டர்ஸ்.
3 or more non-zero vectors are acting in same direction. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பூஜ்ஜியம் இல்லாத வெக்டர்கள் ஒரே திசையில் செயல்பட்டாலோ or lie on a same plane, ஒரே தளத்தின் மீது செயல்பட்டாலோ then the vectors are called coplanar vectors. சைல டயக்ராம் போட்டிருக்கேன். இதற்கு நிபந்தனை very important. If a bar, b bar, c bar are coplanar vectors, then the condition a bar equal to some scalar t into vector plus another scalar m into c bar என இருந்தால் மட்டுமே இந்த மூன்று வெக்டர்கள் என்ன வெக்டர்களா இருக்க முடியும்? ஒருதள வெக்டர்களா இருக்க முடியும். parallel வெக்டர்களுக்கு இது கண்டிஷன் a bar equal to some scalar into b bar. coplanar vectors ஒருதள வெக்டர்களுக்கு கண்டிஷன் a bar equal to tb bar plus mc bar. இது வந்து நிபந்தனை. ஓகே, இந்த சொல்ற நோட்ஸ் எல்லாத்தையும் வீட்ல உட்கார்ந்து அப்படியே நோட்ல காப்பி பண்ணுங்க. எழுதி பார்த்தீங்கன்னா தான் இது முக்கியமா மனசுல நல்லா புரியும். not only for plus 1 standard but also useful for plus 2. plus 1 மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சாப்டர் plus 2க்கு இருக்கு. அதனுடைய பேசிக் டெஃபினிஷனை ரெண்டு மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் plus 1 and plus 2 ரெண்டு பேரும் எழுதி பார்த்தீங்கன்னா it will be more useful, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ parallel vectors என்னன்னு சொல்லிட்டேன். அதற்கு நிபந்தனை a bar equal to tb bar. coplanar vectors ஒருதள வெக்டர்கள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதற்கு நிபந்தனை a bar equal to tb bar plus mc bar சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது வெக்டார் அடிஷன். எப்படி வெக்டர்களை கூட்டுவது? வெக்டார் அடிஷன் நம்பர் 13 14. addition of vectors. addition of two vectors. இரு வெக்டர்களின் கூட்டல். இரு வெக்டர்களின் கூட்டல். இரு வெக்டர்களின் கூட்டல். இந்த இரு வெக்டர்களுடைய கூட்டலுக்கு ஒரு விதி இருக்கு. அதுக்கு பேர் ட்ரையாங்கிள் லா. ட்ரையாங்கிள் லா, முக்கோண விதி. முக்கோண விதி. இந்த முக்கோண விதி எதற்கு பயன்படுகிறது? This is useful to add two vectors. இரண்டு வெக்டர்களை கூட்டுவதற்கு இந்த முக்கோண விதி பயன்படுகிறது. இந்த முக்கோண விதியை பயன்படுத்தி தான் வெக்டர்களை கூட்ட வேண்டும். According to the triangle law only we can add two vectors. இரண்டு வெக்டர்களை கூட்ட முடியும். எப்படி? ஒரு முக்கோணம், ஒரு முக்கோணத்தினுடைய ஏதேனும் இரண்டு பக்கங்கள் இரு வெக்டர்களால் குறிக்கப்படுகின்றன. Any two sides of a triangle are represented by two vectors. Then the third side will represent sum of these two vectors and in opposite order. இவை செயல்படுகின்ற திசைக்கு எதிர் திசையில் செயல்படும். எப்படி? ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் ஏதேனும் இரு வெக்டர்களால் குறிக்கப்படுகின்றன எனில் அம்முக்கோணத்தின் மூன்றாவது பக்கம் இவ்விரு வெக்டர்களின் கூட்டல் பலனாலும் இவை செயல்படுகின்ற திசைக்கு எதிர் திசையிலும் குறிக்கப்படும். இதான் முக்கோண விதி. எப்படி? Any two sides of a triangle are represented by any two vectors. Any two vectors, then the remaining side will represent sum of two vectors in opposite order. In opposite order. எப்படி? ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் இரண்டு வெக்டர்களால் குறிக்கப்படுகின்றன எனில் மூன்றாவது பக்கம் இவ்விரு வெக்டர்களின் கூட்டல் பலனால் குறிக்கப்படும். மேலும் இவை செயல்படுகின்ற திசைக்கு எதிர் திசையில் குறிக்கப்பட வேண்டும். இதுதான் முக்கோண விதி. எப்படி? Any two sides of a triangle are represented by any two vectors. Then the remaining side will represent sum of two vectors in opposite order. ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள்
இரு வெக்டர்களால் குறிக்கப்படுகின்றன எனில் முக்கோணத்தின் மூன்றாவது பக்கம் மீதி இருக்கின்ற பக்கம் இவ்விரு வெக்டர்களின் கூட்டல் பலனால் குறிக்கப்பட வேண்டும். மேலும் இவை செயல்படுகின்ற திசைக்கு எதிர் திசையில் குறிக்கப்பட வேண்டும். ஓகே, இந்த ரெண்டு வெக்டர்கள் எப்படி செயல்படுகிறதோ இதனுடைய திசைக்கு ஆப்போசிட் திசையில குறிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் கூட்டணும். திஸ் இஸ் law for addition. In triangle OAB, OA bar equal to A vector, OB bar equal to OC bar equal to, in triangle OAC கொடுக்கணும், OAB கொடுக்கணும், OAB, OA bar equal to A bar, OB bar equal to B bar, then OB bar equal to எப்படி கூட்டணும், OA bar plus AB bar இப்படி தான் கூட்டணும். ஓகேவா? இங்க வந்து இது A bar, இது B bar. OB bar equal to OA bar plus AB bar இப்படி தான் கூட்டணும். OA bar plus AB bar. ஒரு வெக்டர்னுடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு எப்படி வரணும், இனிஷியல் பாயிண்டா வரும். ஒரு வெக்டரின் முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியாக வர வேண்டும். ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு எப்படி வரணும், இனிஷியல் பாயிண்ட் ஆரம்ப புள்ளியாக வரணும். இப்படி தான் கூட்டணும். OB bar equal to இதுக்கு வேல்யூ A bar plus B bar. This is addition law for vector. இரண்டு வெக்டர்கள் கூட்டுவதற்கான வெக்டர் கூட்டல் விதி. எப்படி ரெண்டு வெக்டர்களை எப்படி கூட்ட முடியும், ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டா வரணும், ஆரம்ப புள்ளியா வரணும். இப்படி வந்தா மட்டும்தான் அதை நம்ம கூட்ட முடியும். ஓகேவா? உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க எப்படி போட்டுருக்கோம், OA bar plus AB bar. ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டா வந்துருக்கு. இப்படி வந்தா இது கூட்டலாம். கூட்டினா என்ன வருது, OB bar. ஓகேவா? அடுத்து MN bar plus NP bar. இது எப்படி கூட்டலாம், ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்ட், ஒரு வெக்டருடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியா வந்திருக்கு. இப்படி வந்தா கூட்டலாம். MP bar CD bar plus DE bar. இது எப்படி கூட்டலாம் சொல்லுங்க, ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டா வந்திருக்கு, கூட்டலாம். கூட்டினா என்ன சொல்லலாம், C bar. அடுத்து DF bar plus FE bar ஈக்குவல் டு சொல்லுங்க, ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டா வந்திருக்கு, ஒரு வெக்டருடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியா வந்திருக்கு. we can add கூட்டலாம் D bar. this is law for addition of two vectors. எப்படி ஒரு ரெண்டு வெக்டர்ல எப்படி கூட்டலாம், ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் முடிவு புள்ளி இன்னொரு வெக்டர்களுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டும், இனிஷியல் பாயிண்டா இருக்கும். அப்படி இருந்தா தான் கூட்ட முடியும். ஓகேவா? this is example 1. ஓகேவா? இதுக்கு அடுத்தது நம்பர் 2. இதுலேருந்து வேற இன்னொரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொண்டு வரப்போம். பின்னாடி வர சம்முக்கு எதை நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் OB bar ஈக்குவல் டு எப்படி சொல்லியிருக்கேன், OA bar plus AB bar. this is triangle law. இதில் AB bar மட்டும் இங்கே வச்சுட்டா இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துருச்சு, OB bar minus OA bar. இதை இங்கே வச்சிருக்கேன். this is triangle law. இதை இங்கே வச்சிருக்கேன், இந்த டேர்ம் இங்கே வந்துருச்சு. அப்போ AB bar equal to எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க, AB bar equal to OB bar minus OA bar. இப்படி எழுதியிருக்கேன். AB bar equal to OB bar minus OA bar. இந்த OB barங்கிறது என்ன, this is position vector of terminal point. இது என்னது, position vector of initial point. இது முடிவு புள்ளியின் நிலை வெக்டர், இது ஆரம்ப புள்ளியின் நிலை வெக்டர். ஓகேவா? அப்ப AB bar எப்படி எழுதலாம், OB bar minus OA bar. நான் சொல்லியிருக்கேன், முடிவு புள்ளியின் நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியின் நிலை வெக்டர். position vector of ending point terminal point minus position vector of initial point. சரி, CD bar எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லுங்க, position vector of ending point minus position vector of initial point. இதை ஸ்மால் லெட்டர்லையும் எழுதலாம். எப்படி, OD bar எப்படி எழுதலாம், D bar. OC bar எப்படி எழுதலாம்,
ஓகே, அடுத்தது mn பார். இது எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க. பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட், முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியின் நிலை வெக்டர். எப்படி எழுதலாம்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட், முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். இது எப்படி எழுதலாம்? ON பார்னா n பார் மைனஸ் m பார். இப்படி எழுதலாம். ஓகே, அடுத்தது BA பார். இது எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க. பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட், முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர், தட் இஸ் A பார் மைனஸ் B பார். இதெல்லாம் பின்னாடி சம் போடும்போது நமக்கு அங்கங்கே இதை யூஸ் பண்ணுவோம். எப்படி ரெண்டு வெக்டார்ஸை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு வெக்டார்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் முடிவு புள்ளி நிலை வெக்டர், பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் ப்ளஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட். ஒரு வெக்டர்னுடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியாக வரும். இப்படி வந்தால் தான் கூட்ட முடியும். ஒன்று இது கழித்தல்ல பின்னாடி AB பார் ஈக்குவல் டு OB பார் மைனஸ் OA பார். இது எப்படி எழுதலாம்? OB பார் பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட், டெர்மினல் பாயிண்ட், முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் OA பார் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர், பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட். CD பார் எப்படி எழுதலாம்? OD பார் மைனஸ் OC பார், முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். MN பார் எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க. ON பார் மைனஸ் OM பார், ON பார் மைனஸ் OM பார், முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். BA பார் எப்படி எழுதலாம்? பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட். இவ்வாறு தான் நாம எழுத வேண்டும். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் லா. இந்த ட்ரையாங்கிள் லா எங்கே யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன் அவர் ப்ரெசன்ட் டே லைஃப், வெக்டார் ப்ரெசன்டேஷன் யூஸ்ட் இன் GPS, வழிகாட்டும் கருவி. வழிகாட்டும் கருவியில் இந்த வெக்டர் லா பயன்படுத்தப்படுகிறது. இன் ப்ரெசன்ட் டே, ப்ரெசன்ட் டே இன்னைக்கு தற்காலம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ GPS அப்படிங்கிற கருவி, குளோபல் பொசிஷனிங் சர்வீஸ், GPS, சரியா? வழிகாட்டும் கருவி. இந்த வழிகாட்டும் கருவியில் எப்படி வெக்டர் ப்ரெசன்டேஷன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்குது, இப்படி பறக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி இருக்கு. இப்போ V பார் வெலாசிட்டி ஆஃப் ஏர்கிராஃப்ட், அந்த விமானம் பறக்கின்ற விமானத்தினுடைய திசை வேகம், விமானம் பறக்கிற விமானத்தினுடைய திசை வேகம். W பார் அப்படிங்கிறது the velocity of wind, காற்றினுடைய வேகம். அப்போ ஒரு விமானத்தினுடைய திசை வேகம், velocity of flying aircraft. W bar represents velocity of air, காற்றினுடைய வேகம். இது ரெண்டையும் வச்சுன்னா இப்போ இந்த டைரக்ஷன் விமானம் பறக்குது. அப்போ V bar plus W bar, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. V bar plus W bar, இது என்னது? இதுதான் விமானத்தினுடைய தற்போதைய திசை வேகம், விமானத்தினுடைய தற்போதைய திசை வேகம் அப்படின்னு சொல்றோம். அதாவது எஃபெக்டிவ் வெலாசிட்டி, அது என்ன சொல்றோம்? எஃபெக்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு எஃபெக்டிவ் வெலாசிட்டி. விமானம் எந்த திசையில பறக்க வேண்டும், அதனுடைய தலை ஹெட் எந்த திசையில இருந்தால் அந்த விமானம் நாம் செயல்படுத்தப்படுகின்ற திசையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறத பயன்படுத்தப்படுகின்ற கருவி தான் GPS. இந்த GPSல தான் இந்த வெக்டார் அடிஷன் கால்குலேஷன் அனைத்தும் பயன்படுத்தப்படுகிறது. வெக்டார் ரெப்ரசன்டேஷன், வெக்டரினுடைய செயல்பாடுகள் ஆர் யூஸ்டு இன் த இன்ஸ்ட்ருமெண்ட் GPS. GPS அப்படிங்கிற வழிகாட்டும் கருவியில் இது எதுக்கு பயன்படுகிறது? GPS கப்பல் செல்லுவதற்கு, விமானம் செல்லுவதற்கு போன்ற இடங்களில் திசை காட்டும் கருவியாக பயன்படுகிறது. இது எவ்வாறு
பயன்படுத்தப்படுகிறது? இட் கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் ஏர், காற்றினுடைய திசைவேகம். த வெலாசிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், விமானத்தினுடைய திசைவேகம். ரெண்டையும் கால்குலேட் பண்ணி விமானம் எந்த திசையில் செல்ல வேண்டும், அது செல்லுகின்ற திசையில் அந்த விமானத்தினுடைய தலை ஹெட் எவ்வாறு இருக்க வேண்டும் ஆகியவற்றையெல்லாம் முன்கூட்டியே நமக்கு சொல்லுகிறது ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ்னுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன? வெக்டார் அடிஷன். ஜிபிஎஸ் வழிகாட்டு கருவியில் என்ன பயன்படுகிறது? வெக்டார் அடிஷன் பயன்படுகிறது. சரியா? ஜிபிஎஸ்ல வெக்டார் அடிஷன் பயன்படுது. இந்த வெக்டார் அடிஷன் முக்கோண விதியை பயன்படுத்தி தான் நாம பயன்படுத்தப்பட வேண்டும். ஓகேவா? அப்ப வெக்டார் அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னா என்ன அர்த்தம்? இரண்டு வெக்டர்களை எவ்வாறு கூட்ட வேண்டும் அதை நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சது. முடிவு புள்ளியின் நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியின் நிலை வெக்டர், பொசிஷன் வெக்டர் ஆஃப் எண்டிங் டெர்மினல் பாயிண்ட் மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் இனிஷியல் பாயிண்ட். அது எப்படி நம்ம அந்த வெக்டரை சுருக்கி எழுதலாம்ங்கிறது ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பின்னாடி பயன்படுத்த போகின்றோம். அப்புறம் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் இந்த வெக்டாரை எங்கே பயன்படுத்துகிறோம்? இன் ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், வழிகாட்டும் கருவியில் இந்த வெக்டார் பிரசன்டேஷன் செயல்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? திஸ் இஸ் அடிஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ், இரு வெக்டர்களினுடைய கூட்டல். Addition, law of polygon. வெக்டர் கூட்டலின் பலகோண விதி. இதுவும் அதேதான், வெக்டர் கூட்டலின் பலகோண விதி. இரண்டு வெக்டர்களை கூட்டுவதற்கு முக்கோண விதியை பயன்படுத்தும். மோர் தென் டூ வெக்டர்ஸ், இரண்டுக்கு மேற்பட்ட வெக்டர்களை கூட்டுவதற்கு அடிஷன், லா ஆஃப் பாலிகன் பயன்படுத்தும். ஒரு பலகோணம், இட்ஸ் அ பாலிகான். அந்த பாலிகன் பலகோணத்தினுடைய பக்கங்கள் ஒரு 5 பக்கங்கள் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அ பாலிகன் O A B C D E. பலகோணத்தினுடைய பக்கங்கள். இந்த பலகோணத்தினுடைய பக்கங்கள் 5 வெக்டர்களால் குறிக்கப்படுகின்றன. A பார், B பார், C பார், D பார், E பார். குறிச்சா மீதம் இருக்கின்ற இந்த பக்கம் இந்த வெக்டர்கள் செயல்படுகின்ற திசைக்கு எதிர் திசையில் குறிக்கப்பட வேண்டும். எவ்வாறு? ஒரு பலகோணத்தின் 5 பக்கங்கள் 5 வெக்டர்களால் குறிக்கப்படுகின்றன. Any 5 sides of a polygon are represented by any 5 vectors. Then the remaining side will represent sum of these 5 vectors taken in opposite order. மீதமுள்ள ஒரு பக்கம் எவ்வாறு குறிக்கப்படும்? இந்த வெக்டர்களின் கூடுதலால் குறிக்கப்படும். மேலும் இவை செயல்படுகின்ற திசைக்கு எதிர் திசையில் குறிக்கப்படும். ஓகேவா? Let OA BC DE is a polygon என்பது ஒரு பலகோணம். எப்படி கூட்டணும்? OE பார் ஈக்குவல் டு எப்படி கூட்டணும்? OA பார் பிளஸ் AB பார் பிளஸ் BC பார் பிளஸ் CD பார் பிளஸ் DE பார். ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டாக வரும். ஒரு வெக்டருடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டாக வரணும். ஒரு வெக்டருடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்ட். இப்படி தான் கூட்ட முடியும். ஓகேவா? திஸ் இஸ் பாலிகன். E பார் பிளஸ் B பார் C பார் பிளஸ் D பார் பிளஸ் E பார். அப்போ லா ஆஃப் பாலிகன் என்ன சொல்லுது? Any 5 sides in a polygon are represented by 5 vectors. ஒரு பலகோணத்தின் 5 பக்கங்களை 5 வெக்டர்களால் குறிக்கிறோம் எனில் மீதமுள்ள ஒரு பக்கம் இந்த பலகோணத்தின் வெக்டர்களின் கூடுதலால் குறிக்கப்படும். மேலும் அவை செயல்படுகின்ற திசைக்கு எதிர் திசையில் குறிக்கப்படும். The remaining side will represent sum of 5 vectors taken in opposite order. Taken in opposite order. கூட்டும்போது ஒரு வெக்டருடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு எப்படி வரணும்? ஆரம்ப புள்ளியாக வர வேண்டும். இப்படி இருந்தால் தான் கூட்ட முடியும். This is addition law of polygon. ஓகேவா? 16. Sum of 3
of a triangle. ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல். கூட்டினா என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. ஒரு முக்கோணத்துடைய மூன்று பக்கம் O B A இதை கூட்டினா என்ன ஆகும்? மூன்று பக்கங்களின் கூடுதல் வந்து எப்பவுமே பூஜ்ஜியம். ஓகேவா? OB bar equal to OB bar plus BA bar plus AO bar. எப்படி கூட்டுறான்னு பாரு. Sum of three sides முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் equal to OB bar plus BA bar plus AO bar. இப்படி தான் கூட்டுறோம். OB bar plus BA bar plus AO bar. இப்படி தான் கூட்டுறோம். கூட்டினா என்னன்னு பாரு. இதை அப்படியே வச்சுக்கலாமா? OB bar. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? BA bar plus AO bar. ஒரு வெக்டர்னுடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியாக வந்திருக்கு. இதை கூட்டினா BO barனு வரும். எப்படி வரும்? BO barனு வரும். அடுத்த ஸ்டெப் OB bar. இதை நம்ம மாற்றலாமா? பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நெகட்டிவ் வெக்டார்ஸ். குறை வெக்டார்களின் பண்பின்படி குறை வெக்டார்களுடைய பண் BO பாரை மாற்றி அப்படின்னா திசையை மாற்றலாம். மைனஸ் OB பார்னு எழுதலாம். இதை மாற்றி எப்படி எழுதலாம்? மைனஸ் OB பார். இது ப்ளஸ் இது மைனஸ். கூட்டினா என்னாச்சு? 0 பார் 0. அப்போ சம் ஆஃப் த்ரீ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் 0 அப்படின்ற ஒரு ரிசல்ட் கிடைச்சது. OB பார் ப்ளஸ் BA பார் ப்ளஸ் AO பார். இதை அப்படியே வச்சுருக்கேன். இது ரெண்டையும் கூட்டினா ஒரு வெக்டர்னுடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியாக வர வேண்டும். BO பார் பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நெகட்டிவ் வெக்டார்ஸ். குறை வெக்டாரின் பண்பின்படி BO பாரை மாற்றி அப்படின்னா திசையை மாற்றலாம். மைனஸ் OB பார்னு எழுதலாம். இது ப்ளஸ் இது மைனஸ் போச்சுன்னா 0 பார். தட் இஸ் 0. அப்போ சம் ஆஃப் த்ரீ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களை கூட்டினா நமக்கு என்ன வருது? 0 இஸ் த ஆன்சர். என்ன வந்துருச்சு? 0 இஸ் தி ஆன்சர். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நடத்துகிற இந்த ப்ராப்பர்ட்டிஸை நாட் ஓன்லி ஃபார் +1 அண்ட் ஆல்சோ +2 ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். +2 ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாமே பேசிக். இதெல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் திருப்பி பார்த்து எழுதி பாருங்கள். நம்ம உடுமல்பேட் ஸ்டூடெண்ட்ஸ் +1 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கொரோனா பீரியடில் இப்போ நடத்திட்டு இருக்கிறத வீட்டில் உட்காந்து ஒன் டைம் எழுதி ஒரு 3 or 4 days ஒன்ஸ் கொண்டு வந்து நோட்டை கொண்டு வந்து காட்டுங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல். எழுதி பார்க்கலின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டெஃபினிஷன் எல்லாமே மறந்து போயிடும். ஓகே.